இந்த குணங்களை இரக்கத்துடனும் பற்றாக்குறையுடனும் கவனித்து அவற்றை தேவைக்கேற்ப உருவாக்குமாறு அழைக்க ஞானத்தின் இந்த ஓவியத்தில் ஞானத்திற்கும் ஆன்மாவுக்கும் இடையே ஒரு நுட்பமான வேறுபாட்டை வியாசர் உருவாக்கினார். அவை தனித்துவமான நிறுவனங்கள் என்றாலும் அவை ஒன்றிணைந்த நிலையில் உள்ளன. தண்ணீருக்குள் நீந்தும் மீன் அல்லது புல் பொத்துக்களுக்குள் கொடு கட்டப்பட்ட அத்தி போன்றவை இந்த இணைப்பு ஊடல் அருகாமையில் ஒன்றல்ல. ஆனால் சாராம்சம் இடம் மற்றும் காலத்தின் எல்லைகளை மீறும் ஆழமான மற்றும் நிலையான இணைப்பு. வியாசரின் வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் போது நாம் உலகை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்க தொடங்குகிறோம். பிரபஞ்சம் அதன் அனைத்து சிக்கல்களையும் முரண்பாடுகளையும் கொண்டு புரிதலின் வெளிப்பாடாக வெளிப்படுத்தப்படுகிறது. எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் நித்தியமானது. மேலும் இந்த பரந்த விரிவாக்கத்திற்குள் நமது சொந்த ஆன்மாக்கள் இருளில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்றன. தங்கள் மனதை கட்டுப்படுத்தி இதன்களின் ஞானத்திற்கு சரணடைந்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கின்றனர். ஒரு அமைதியான காட்டில் வியாசர் ஒரு உயர்ந்த மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார். அவர் பேசத் தொடங்கியதும் கண்களை மூடிக்கொண்டார். நம்மை சுற்றியுள்ள உலகம் நமது சொந்த புரிதலிலிருந்து வேறுபட்டதல்ல. நம்மை சுற்றியுள்ள பொருட்களை உருவாக்குவது நாம் தான். சிலந்தி சுழலும் நூல்களைப் போல அதன் சொந்த பொருளிலிருந்து நமது எண்ணங்களும் உணர்வுகளும் நாம் அனுபவிக்கும் யதார்த்தத்தை வடிவமைக்கின்றன. வியாசர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் வாழ்வின் இயல்பை பற்றிய நுண்ணறிவை காட்டுகின்றன. சத்துவ ராஜாக்கள் மற்றும் தம் சாகிய 3 முதன்மை குணங்கள் தொடர்ந்து ஆகின்றன. நாம் காணும் பொருட்களை உருவாக்க ஒருவருக்கொருவர் மாறுகின்றன என்று அவர் விளக்கினார். இருப்பினும் நமது புரிதல் அல்லது கேட்டனாத்தான் அனைத்திற்கும் தலைமை தாங்குகிறது. அவற்றின் தற்காலிக இயல்பால் பாதிக்கப்படவில்லை. சில தத்துவ ஞானிகள் அல்லது யோகாவால் அகற்றப்பட்ட பிறகும் இந்த குணங்கள் நிலைத்திருக்கின்றன என்று வாதிட்டனர். அவற்றின் தொடர்ச்சியான இருப்பின் சான்றாக திரும்பியதன் நுட்பமான அறிகுறிகளை அவர்கள் சுட்டிக்காட்டினர். மற்றவர்கள் நமது பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டால் இந்த குணங்கள் எங்கென்றும் அழிக்கப்படுகின்றன, மீண்டும் ஒருபோதும் பார்க்கப்படாது என்று கூறினர். வியாசர் தனது கேட்பவர்களை இந்த எதிர்கருத்துக்களை சிந்திக்கவும் அவற்றுடன் எதிரொலிக்கும் பாதையை தேர்ந்தெடுக்கவும் ஊக்குவித்தார். அவர் பேசும்போது அதை கேட்டவர்களுக்கு ஒரு அமைதியான உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் தங்கள் சொந்த புரிதலின் பிரதிபலிப்பாக உலகை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்க தொடங்கினர். வியாசரின் வார்த்தைகள் சுய விழிப்புணர்வை நோக்கி அவர்களை வழிநடத்தியது. தொடக்கத்திற்கும் முடிவுக்கும் அப்பாற்பட்ட தங்கள் சொந்த ஆன்மாவை புரிந்து கொள்ள அவர்களை வலியுறுத்தியது. மகிழ்ச்சி அல்லது சுக்கம், பொறாமை அல்லது பற்றுதலால் தொந்தரவு செய்யப்படாமல் சமநிலையுடன் வாழ்க்கையை வாழ அவர் அறிவுறுத்தினார். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய போது வியாசரின் கேட்போர் தங்கள் மீது ஒரு விடுதலையின் உணர்வை கழுவுவதை உணர்ந்தனர். உண்மையான சுதந்திரம் வெளிப்புற சாதனைகளில் இல்லை, ஆனால் தங்கள் சொந்த இயல்பை புரிந்து கொள்வதில் உள்ளது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். திறமான தரையில் நடப்பதைப் போல அவர்கள் வாழ்க்கையின் சவால்களை எளிதாகவும் நம்பிக்கையுடனும் வழிநடத்துவார்கள். இந்த அறிவை பெற்றவர்கள் பிராமணர்கள் தங்கள் வம்சாவளியின் காரணமாக அதில் பிறந்தவர்கள் ஒரு சிறப்பு பரிசை கொண்டிருப்பதாக கூறப்பட்டது. ஆன்மாவை பற்றிய அவர்களின் புரிதல் மற்றும் அதன் அத்தியாவசிய இயல்பு அவர்களை உயர்ந்த மகிழ்ச்சியை நோக்கி வழிநடத்தியது. இது விடுதலைக்கு போதுமானதாகவும் உண்மையான கற்றின் அடையாளமாகவும் இருந்தது. அவர்கள் புத்திசாலித்தனமான ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறினர். வெற்றியும் பயமும் இல்லாமல் முடிசூட்டப்பட்ட மாலை வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க தொடங்கிய போது வியாசரின் கேட்போர் தங்கள் இதயங்கள் மகிழ்ச்சியாலும் புரிதலாலும் நிரம்பியிருப்பதை உணர்ந்தனர். உண்மையான மகிழ்ச்சி என்பது விரைவான இன்பங்களில் இல்லை, ஆனால் ஒருவரின் சொந்த அத்தியாவசிய இயல்பை அங்கீகரிப்பதில் உள்ளது என்பதை அறிந்த அவர்கள் உலகத்தை அதன் அனைத்து அழகிலும் நிலையற்ற நிலையிலும் பார்த்தனர். எனவே அவர்கள் பயம் மற்றும் துக்கத்திலிருந்து விடுபட்டு யுகங்களின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்டு தங்கள் சொந்த ஆன்மாவை பற்றிய அறிவால் முடிசூட்டப்பட்டனர். சுகர் தனது புத்திசாலித்தனமான மற்றும் மரியாதைக்குரிய வழிகாட்டியான வியாசனை அணுகிய போது அமைதியான நிலப்பரப்பில் சூரியன் உதயமாறவில்லை. ஆர்வமுள்ள மனதுடனும் கற்றுக்கொள்ள ஆர்வத்துடனும் வாழ்க்கையின் மிக முக்கியமான கடமையை பற்றி சுகா வியாசரிடம் கேட்டார். இது மற்றவர்களை விட மிக முக்கியமானது. முனிவர்களின் பண்டைய ஞானத்தை
விவரிக்கத் தொடங்கிய போது வியாசரின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. புலன்கள் கட்டுக்கடங்காத குழந்தைகளைப் போன்றவர் தீய பழக்கங்களுக்கு ஆளாகின்றனர். அவர்கள் புத்திசாலித்தனத்தால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஒரு புத்திசாலி தந்தை தனது அனுபவமற்ற சந்ததியினரை வழிநடத்துவது போல என்று அவர் கூறினார். வியாசர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஆன்மீக நுண்ணறிவின் ஓவியத்தை வரைந்தன. மிக உயர்ந்த தவம் என்பது வெளிப்புற சடல்கள் அல்லது தியாகங்கள் அல்ல, மாறாக உலகப் பொருட்களிலிருந்து மனதையும் புலன்களையும் திரும்ப பெறுவதும் தகுதியானவற்றில் கவனம் செலுத்துவதும் ஆகும் என்று அவர் விளக்கினார். இது இறுதி இலக்கை அடைவதற்கான முதல் படியாகும். நித்திய மற்றும் உன்னதமான ஆத்மாவை தனக்குள்ளே பார்ப்பது. வியாசர் தொடர்ந்தார். ஞானம் உள்ளவர்கள் பிரகாசத்தில் எரியும் நெருப்பைப் போல பிரகாசிக்கும் அந்த உன்னதமான மற்றும் உலகளாவிய ஆத்மாவை பார்ப்பதில் வெற்றி பெறுகிறார்கள். ஏராளமான கிளைகள் மற்றும் மலர்களை கொண்ட ஒரு பெரிய மரத்தின் ஒப்புமையை பயன்படுத்தி நமது தனிப்பட்ட ஆத்மாக்கள் பிறப்பு மற்றும் பண்புகளால் எவ்வாறு மாற்றியமைக்கப்படுகின்றன, ஆனால் அவற்றின் உண்மையான இயல்பை அறியவில்லை. அறிவின் ஒளியால் மட்டுமே இந்த ஆத்மாவை பார்க்க முடியும். சுகர் கவனமாக கேட்டபோது வாழ்க்கையின் நதியின் 5 புலன்கள், முதலைகள், மனம் மற்றும் நோக்கங்கள், கரைகள் மற்றும் அதன் மேற்பரப்பில் மிதக்கும் புல் மற்றும் வைக்கோல் போன்ற மாயத்தோற்றம் மற்றும் மயக்கம் ஆகியவற்றை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வியாசர் வரைந்தார். காமமும் கோபமும் அதற்குள் வாழ்ந்த கடுமையான ஊர்வலமாக இருந்தன. அதே நேரத்தில் உண்மை அதன் கடுமையான கரைகளால் புனித தீர்த்தத்தை உருவாக்கியது. பொய் என்பது கொந்தளிப்பான எழுச்சி, கோபம் துரோக சேற்றை உருவாக்கியது. இந்த நதியை கடப்பது கடினம், ஆனால் புரிதலின் உதவியுடன் ஒவ்வொரு பற்றுகளிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்வதிலும் அமைதியான இதயத்தை பெறுவதிலும் ஒருவர் வெற்றி பெற முடியும் என்று வியாசர் சுராவை எச்சரித்தார். உலக ஆசைகளை தாண்டி தூய்மையான ஆன்மாவை பெறுவதன் மூலம் ஒருவர் பிரம்மாவின் சுயமாக மாறுவார். படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களின் தோற்றத்தையும் அழிவையும் பார்ப்பார். சூரியன் அதன் உச்சத்தை அடைந்தபோது வியாசர் தனது சொற்பொழிவை முடித்தார். இந்த அறிவு கட்டுப்படுத்தப்பட்ட புலன்கள் நேர்மையான நடத்தை மற்றும் கீழ்ப்படிதல் இயல்பு கொண்டவர்களுக்கானது என்பதை வலியுறுத்தினார். இது ஒரு மரணம் அனைத்து மர்மங்களிலும் மிக பெரியது மற்றும் ஒருவர் அடையக்கூடிய மிக உயர்ந்த அறிவு. அதை அடைந்த நபர் ஒருபோதும் மறுபிறவி எடுக்க மாட்டார். சுக மிகுந்த கவனத்துடன் அதை கேட்டார். வியாசர் அளித்த ஞானத்தை அவரது மனம் உள்வாங்கியது. இந்த பண்டைய அறிவு ஒரு தத்துவ கருத்து மட்டுமல்ல, விடுதலைக்கான ஒரு பாதை, பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை கடக்கும் ஒரு வழி என்பதை அவர் உணர்ந்தார். அவர் தனது வழிகாட்டியின் பசலத்திலிருந்து புறப்பட்ட போது சுகர் முனிவர்களின் காலமற்ற போதனைகளை பற்றிய பிரமிப்பு மற்றும் மரியாதையை உணர்ந்தார். மரியாதைக்குரிய வியாசர் ஆழ்ந்த ஞானத்துடன் பேசினார். ஒரு உண்மையான பிராமணன் உலக ஆசைகளால் திசை திருப்பப்படக்கூடாது. சிற்றின்பர், இன்பங்கள் மற்றும் பொருள் உடைமைகள் மீதான அனைத்து பிணைப்புகளையும் அவர் கைவிட வேண்டும். மரியாதை, சாதனைகள் மற்றும் புகழை பின்தொடர்வது அடிமைத்தனத்திற்கு மட்டுமே வழிவகுக்கிறது. ஏனெனில் இது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை நிலைநிறுத்தும் ஒரு பாதையாகும். வேதங்களில் தேர்ச்சி பெற்றும் ஆசைகளால் பிணைக்கப்பட்டும் இருக்கும் ஒரு அறிஞர் உண்மையான பிராமணனாக கருதப்படுவதில்லை. அனைத்து வேதங்களையும் படித்தவர், பிரமச்சாரியரின் சபரத்தை கடைபிடித்து சடங்குகள் மற்றும் பாடல்களை அறிந்தவர். இன்னும் ஆன்மீக புரிதலின் சாராம்சம் இல்லை. அனைத்து உயிரினங்களையும் இரக்கத்துடனும் கருணையுடனும் நடத்துவதே உண்மையான ஞானம். அவர்கள் ஒருவரின் சொந்த உறவினர்கள் போல விடுதலையின் திறவுகோல். வெறும் சடங்குகளை செய்வது அல்லது பலிகளை வழங்குவது அல்ல, மாறாக பற்றுதலும் ஆசையும் இல்லாத மனநிலையை வளர்ப்பது. ஒரு நபர் மற்றவர்களுக்கு பயப்படுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்கள் அவருக்கு பயப்படுவதை நிறுத்தினால் அவர் எதையும் விரும்பாத போது, வெறுப்பை போற்றாத போது அவர் பிரம்மாவின் அந்தஸ்தை அடைகிறார். இந்த உலகத்தில் ஆசை மட்டுமே ஒரே அடிமைத்தனம். மேலும் அனைத்து உலக பிழைப்புகளையும் துறப்பதன் மூலமே ஒருவர் உண்மையான சுதந்திரத்தை அடைகிறார். இருண்ட மேகங்களிலிருந்து சந்திரன் வெளிவருவது போல ஞானம் உள்ள நபர் ஆசையின் கரைகளிலிருந்து விடுபட்டு தனது நேரத்தை பொறுமையாக எதிர்பார்க்கிறார். பூமிக்குரிய பொருட்களை பின்தொடர்வது தற்காலிக மகிழ்ச்சிக்கு மட்டுமே வழிவகுக்கிறது. இது இறுதியில் சொர்க்கத்திலிருந்து கூட விலகிச் செல்வதில் விளைகிறது. உண்மையான பேரின்பம் அமைதி
மற்றும் மனநிறைவு நிலையை வளர்ப்பதில் உள்ளது. இது ஒரு அமைதியான புரிதலால் குறிக்கப்படுகிறது. இது கடுமையான துக்கத்தையும் சந்தேகங்களையும் தாகத்துடன் இணைக்கிறது. மனநிறைவு, துக்கமின்மை, பிணைப்பிலிருந்து விடுதலை, அமைதி, உற்சாகம் மற்றும் பொறாமையிலிருந்து விடுதலை ஆகிய 6 பண்புகளை கொண்ட ஒரு நபர் முழுமையடைகிறார் அல்லது முழுமையடைகிறார். உடலின் அனைத்து உணர்வுகளையும் தாண்டி உள்ளிலுள்ள ஆன்மாவை அறிந்தவர்கள் வேதங்கள், உண்மை, தவம், துறவு மற்றும் மகிழ்ச்சி ஆகிய கூறுகளின் உதவியுடன் விடுதலையை அடைகிறார்கள். ஞானமுள்ள நபர் உடலுக்குள் வாழும் ஆன்மாவை புரிந்து கொள்வதன் மூலம் எந்த முடிவையும் அறியாத மகிழ்ச்சியை அடைகிறார். எல்லா திசைகளிலும் அலைந்து திரிவதிலிருந்து தனது மனதை கட்டுப்படுத்துவதன் மூலமும் ஆன்மாவை முழுமையாக நிலைநிறுத்துவதன் மூலமும் அவர் பெறும் திருப்தி இணையற்றது. யோகா தியானத்தில் ஈடுபடும் ஒருவர் தகுதியற்ற ஈடுபாட்டிலிருந்து முறையாக கட்டுப்படுத்தப்பட்ட தனது புலன்களை நிறுத்தி ஒரு பிராமணர் என்று கூறப்படுகிறது. அத்தகைய நபர் மற்றவர்களை விட வேறுபடுகிறார். ஆத்மாவிலிருந்து தனது மகிழ்ச்சியை பெறுகிறார். ஒளிரும் 15 நாட்களில் சந்திர வட்டு போன அவரது மகிழ்ச்சி தொடர்ந்து அதிகரிக்கிறது. மேலும் மொத்த மற்றும் நுட்பமான கூறுகளை மீறும் அந்த யோரினின் துக்கங்களை இன்பம் அகற்றுகிறது. செயல்களின் எல்லைக்கு அப்பால் சென்ற குணங்களின் அழிவுக்கு அப்பாற்பட்ட மேலும் உலக பொருட்களுடன் இனி இணைக்கப்படாத பிராமணனை சீரழிவும் மரணமும் தாக்க முடியாது. எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்ட யோகி பிணைப்பு மற்றும் வெறுப்பு இரண்டையும் மீறும் நிலையில் வாழ்கிறார். இதனால் இந்த வாழ்க்கையில் கூட அவரது புலன்கள் மற்றும் அவற்றின் அனைத்து பொருட்களையும் மீறுகிறார். பண்டைய இந்தியாவின் ஒரு அமைதியான மூலையில் மரியாதைக்குரிய முனிவரும் கதை சொல்லியுமான வியாசர் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக தனது சீடருடன் அமர்ந்தார். சீடர் வாழ்க்கையில் அற்பமான அக்கறைகளை தாண்டி விடுதலையை பற்றிய ஆழமான புரிதலை தேடினார். வியாசர் ஆத்மாவின் போதனைகளை விவரிப்பதன் மூலம் தொடங்கினார். இது யதார்த்தத்தின் இயல்பை பற்றிய ஆழமான ஆய்வுரிமைரி என்று அவர் கூறினார். நம் அனைவரையும் சூழ்ந்திருக்கும் ஆக்கிரமிக்கப்படாத இடைவெளி, இது நமது காதுகளின் சாராம்சம். இது காற்றின் கிசுகிசுக்களை கேட்க முடியும். உயிரினங்களின் அறிவியல் விண்வெளியில் அதன் பண்பாக ஒளி உள்ளது என்பதை நமக்கு கற்பிக்கிறது. இது இருப்பின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலிக்கும் ஒரு அதிர்வு. வியாசர் பேசும்போது அவரது கண்கள் ஒரு ஒளியால் பிரகாசிக்கின்றன. கூறுகளுக்கு இடையிலான உறவுகளில் சிக்கலான வலையை ஒளி செய்கின்றன. அவர் தொடர்ந்தார். நமது பயணத்தில் நம்மை கொண்டு செல்லும் கால்கள் அவற்றின் சாராம்சத்திற்கு காற்றை கொண்டுள்ளன. நம்மை தக்க வைக்கும் முக்கிய சுவாசங்களும் காற்றால் ஆனவை. மேலும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நாம் தொடுவதன் மூலம் அனுபவிக்கிறோம். சூரியனின் வெப்பம், மெழுகுவர்த்தி, சுடரின் ஒளிவை அனைத்தும் ஒளியின் பண்புகளாகும். அவை பல்வேறு வண்ணங்களில் உருவாகின்றன. அவர் பேசும்போது வியாசரியில் கைகள் ஒரு இசைக்குழுவை வழிநடத்தும் நடத்துனரைப் போல சைகை காட்டி படைப்பின் நூல்களை ஒன்றாக நெசுவோ செய்கின்றன. அவர்கள் திடமான மற்றும் சகிப்புத்தன்மையற்ற பூமியால் ஆனது. நமது எலும்புகள், பற்கள் மற்றும் நகங்கள் அனைத்தும் இந்த நிலையான அடித்தளத்தால் ஆனவை. ஆனால் இது உடல் பொருள் மட்டுமல்ல, நமது சுவை உணர்வும் தண்ணீரில் வேரூன்றியுள்ளது. இது நமது தாகத்தை தணிக்கிறது மற்றும் நமது இருப்பை ஊட்டுகிறது என்று அவர் கூறினார். அவர் பேசும்போது காற்று வாழ்க்கையின் தாளங்களுடன் அதிர்வுறுவது போல் தோன்றியது. இது சரியான சமநிலையில் ஒத்திசைந்த கூறுகளில் சிம்பொனிவியாசரின் வார்த்தைகள் எல்லா விஷயங்களின் ஒன்றோடொன்று இணைப்பை வெளிப்படுத்தும் வகையில் புரிதலின் ஒரு திரைச்சீலை அமைத்தன. ஒவ்வொரு அடுத்தடுத்த உறுப்புகளும் முந்தையவற்றில் பண்புகளை கொண்டுள்ளன என்று அவர் விளக்கினார். இருப்பின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் அடித்தளமாக இருக்கும் உறவுகளின் ஒரு நெஸ்டட் தொடர். சீடர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். ஒரு பாலைவனத்தில் ஒரு வறண்ட பயணியைப் போல ஞானத்தில் குடித்தார். வியாசர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த அறை விரிவடைந்து நனவின் பரந்த விரிவாக்கமாக மாறியது போல் தோன்றியது. நமது அனுபவங்களையும் உணர்வுகளையும் வடிவமைக்கும் அவிச்சா, அறியாமை, காம ஆசை மற்றும் கமா செயல் ஆகிய 3 துணை கூறுகளை அவர் விவரித்தார். பின்னர் ஒரு தலைசிறந்த ஓவியரைப் போல ஒரு தலைசிறந்த படைப்புக்கு இறுதி தொடுதல்களை சேர்ப்பது போல அவர் உயர்ந்த யதார்த்தங்களை வெளிப்படுத்தினார். மனம் அதன் சந்தேகத்தின் சாராம்சத்துடன் புரிதல், பாகுபாடு மற்றும் உறுதியை ஏற்படுத்துகிறது மற்றும் ஆன்மா எல்லையற்ற மற்றும்
அனைத்தையும் உள்ளடக்கியது. இதுதான் உயிர் என்று தனது குரலில் கீசிரிசுத்தபடி வியாசர் கூறினார். உடலுடன் பிழைக்கப்பட்டு செயல்களால் ஏற்படும் விளைவுகளால் பிணைக்கப்பட்ட தனிநபர் சுயம். ஆனால் உயிரினங்களின் முழு கூட்டத்தையும் களங்கமற்றதாக கருதுபவர்களுக்கு இந்த அனைத்து உயிரினங்களுக்கும் அவற்றின் சாராம்சத்திற்கு நேரம் இருந்தாலும் அவை ஒருபோதும் பிழையால் பாதிக்கப்பட்ட செயல்களுக்கு மீண்டும் வரக்கூடாது என்று வியாசர் கூறினார். தனது மதிப்பிற்குரிய சீடர்கள் முன்னிலையில் மதிப்பிற்குரிய முனிவர் வியாசர் ஆன்மாவின் ஆழமான மர்மங்களை வெளிப்படுத்தத் தொடங்கினார். மரண புரிதலின் எல்லைகளை தாண்டி புனித வேதங்களை அறிந்தவர்களை பற்றி அவர் பேசினார். இந்த ஞானிகள் ஒரு நுட்பமான உடலிலுடைய இந்த ஆன்மாவை பார்க்க முடியும். இது மிகவும் நன்றாக இருந்தது மற்றும் அதன் மொத்த உடல் வடிவத்தில் இருந்து பிரிந்தது. வியாசர் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் அவரது கேட்போரின் மனவில் தெளிவான உருவங்களை வரைந்தன. அவர் சூரியனின் கதிர்களை ஒப்பிட்டார். அவை வானத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கடந்து செல்கின்றன. ஆனால் வெறும் கண்ணுக்கு தெரியாதவை பிரபஞ்சத்தில் சுற்றி திரியும் உயிரினங்களுடன் அவற்றின் மொத்த உடல்களிலிருந்து விடுபட்டுள்ளன. இந்த சூரிய கதிர்களின் இருப்பை ஒருவர் காரணத்தால் மட்டுமே ஊகிக்க முடியும். அதேபோல் இந்த விடுவிக்கப்பட்ட ஆன்மாக்களின் இருப்பை ஒருவர் உணர முடியும். புலன்கள் அடக்கப்பட்டும் அறிவு நிறைந்த இதயமும் கொண்ட ஒரு யோகி ஆன்மாவை அதன் எதிர் உருவத்தில் மொத்த உடலுக்குள் எப்படி பார்க்க முடியும் என்பதை முனிவர் விளக்கினார். இது சூரியனின் பிரகாசமான வட்டு கீழே உள்ள அமைதியான நீரில் பிரதிபலிப்பதை பார்ப்பது போன்றது. யோகியின் புலனுணர்வு நேரம் அல்லது இடத்தின் கட்டுப்பாடுகளால் மட்டுப்படுத்தப்படவில்லை. தூங்கிக் கொண்டிருந்தாலும் விழித்திருந்தாலும் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் அவர்களுள்ளே வசிக்கும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை பார்க்க முடியும். கண்கள் சொந்த ஆன்மாவின் மீது தேர்ச்சி பெற்ற ஒரு யோகியின் நிலையை வியாசர் விவரித்தார். உடலின் வரம்புகள் மற்றும் அவர்களின் மனம் மற்றும் புரிதலின் தாக்கங்களிலிருந்து விடுபட்டு இந்த நபரின் லிங்க வடிவம் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர்களின் ஜீவல் அல்லது உயிர் சக்தி பேரின்பத்தில் அனைத்து பகுதிகளிலும் சிதைவு மற்றும் மரணத்தால் கட்டுப்படுத்தப்படாமல் சுற்றி திரிந்தது. தங்கள் மனதின் மற்றும் புரிதலின் செல்வாக்கை இன்னும் கடக்காதவர்களை பற்றியும் முனிவர் பேசினார். இந்த நபர்கள் தங்கள் கனவுகளில் கூட தங்கள் சொந்த உடலிலிருந்து மற்றவரின் உடலை புரிந்து கொள்ள முடிந்தது. இன்பம் மற்றும் வலி இரண்டையும் அனுபவித்தனர். ராஜாக்கள் மற்றும் தமர்களின் குணங்களால் மூடப்பட்டிருக்கும் அவர்களின் மனங்கள் ஆன்மாவை அதன் நுட்பமான வடிவத்திற்குள் பார்க்க முடியவில்லை. இதற்கு நேர்மாறாக பரமாத்மாவை பற்றிய அறிவை பெறுவதற்காக யோகரா அறிவியலுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் உலகளாவிய அழிவைக் கண்டும் கூட எஞ்சியிருந்த கண்ணுக்கு தெரியாத லிங்க உடலையும் கரானா உடலையும் பார்க்க முடிந்தது. இந்த புரிதலை சண்டில்யர் அனைவரும் மதிக்கும் புனித நூலான சண்டோக்கிய உபனிஷத்தில் முன்வைத்ததாக முனிவர் குறிப்பிட்டார். இறுதியாக வியாசர் தனது சீடர்களுக்கு இந்த ஆழமான புரிதலை அடைவதற்கான பாதையை வெளிப்படுத்தினார். ஒருவர் முதலில் 7 நுட்பமான கூறுகளை புரிந்து கொள்ள வேண்டும். புலன்கள், மனதின் பொருள்கள், மனம், புரிதல், மடர், வெளிப்படுத்தப்படாத அல்லது பிரகிருதி மற்றும் புருஷர். அடுத்து ஒருவர் பிரபஞ்சத்தின் உச்ச காரணத்தை அதன் 6 பண்புகளுடன் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அறிந்திருத்தல், மனநிறைவு, வரம்பற்ற புரிதல், சுதந்திரம், நித்திய விழிப்புணர்வு மற்றும் சர்வ வல்லமை. இறுதியில் இந்த பாதையை பின்பற்றியவர்கள் புனித நூல்களால் வழிநடத்தப்படும் உயர்ந்த பிரமாவை பார்க்க முடியும் என்று வியாசர் முடிவு செய்தார். அவர்களில் ஆன்மாக்கள் இப்போது உலகின் வரம்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் ஆசை என்று அழைக்கப்படும் ஒரு அற்புதமான மரம் உள்ளது. அதன் வேர்கள் பிழையில் உறுதியாக நடப்படுகின்றன. மேலும் அதன் தண்டு கோபம் மற்றும் பெருமையால் வலுப்படுத்தப்படுகிறது. இந்த மரம் அறியாமையால் வளர்க்கப்படுகிறது. கேட்காத தண்ணீரால் ஊட்டப்படுகிறது. பொறாமையால் நிழலிடப்படுகிறது. துக்கத்தின் கிளைகள் வெகு தூரம் நீண்டுள்ளன. அதே நேரத்தில் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் பயம் முளைக்கிறது. மனிதர்களின் ஆசைகள் காற்றை போல மாறுவதால் இந்த மரத்தின் நிலைகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. உலகப் பொருட்களுக்கான தாகம் தண்டை சுற்றி தன்னை பிணைத்துக் கொள்கிறது. இது ஒரு கண்ணியை உருவாக்குகிறது.
இது அதிகப்படியான பேராசை கொண்ட மனிதர்களை இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கிறது. அவர்கள் மரத்தில் அடிவாரத்தில் உட்கார்ந்து அதன் பழத்தை அறுவடை செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் அதை வளர்கிறார்கள். ஆனால் இந்த சங்கிலிகளை கட்டுப்படுத்தி மரத்தை வெட்ட துணிந்த ஒருவர் துக்கம் மற்றும் மகிழ்ச்சி ஆகிய இரண்டிலிருந்தும் தப்பிக்க முடியும். இந்த துணிச்சலான ஆன்மா முதலில் மரத்தின் உண்மையான தன்மையை அங்கீகரிக்க வேண்டும். அது பிழையிலிருந்து பிறந்து அறியாமை மற்றும் காது கேளாமை ஆகியவற்றால் நிலைநிறுத்தப்படுகிறது. மரத்தின் இருப்பு ஒரு விஷம் உலக ஆசைகளில் ஒவ்வொரு ஈடுபாட்டுடனும் அதன் வேர்களை அழிக்கிறது. சமாதியின் வாளால் ஆயுதம் ஏந்திய ஒரு புத்திசாலி இந்த துரோக மரத்தை வலுக்கட்டாயமாக வேரோடு பிடுங்க முடியும். அறியாமையில் தொலைதூர வேரை வெட்டுவதன் மூலம் அவர்கள் துக்கத்தை கடந்து விடுதலையை காணலாம். ஆனால் உண்மையை அடையாளம் காண தவறியவர்களுக்கு விளைவுகள் மோசமாக இருக்கும். அவர்கள் மகிழ்ச்சிக்கு உறுதியளிக்கும் பொருட்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு உயிரினத்திலும் உடல் என்று அழைக்கப்படும் ஒரு நகரம் உள்ளது. அதன் புத்திசாலித்தனமான ஆட்சியாளர் புரிதல் மனம் முதலமைச்சராக செயல்படுகிறது. புலன்களை அவர்களின் பணிகளில் வழிநடத்துகிறது. இருப்பினும் உலக ஆசைகளால் மனம் கரைபடிந்தால் அது அதன் சமநிலையையும் ஸ்திரத்தன்மையையும் இழக்கிறது. புரிதலும் மனதுடன் சமமான நிலைக்கு இறல்கிறது. இதனால் ராஜாக்களின் விருப்பங்களுக்கு ஆளாகிறது. ராஜர்கள் அந்த இருண்ட சக்தி புரிதலின் கட்டுப்பாட்டை கைப்பற்றி உள்ளே இருக்கும் ஆன்மாவை மூழ்கடித்து விடுகிறது. கண்ணாடியில் உள்ள ஒரு உருவம் இருளின் பிரசன்னத்தால் சிதைக்கப்படுவது போல் இருக்கிறது. ஒரு காலத்தில் விசுவாசமான ஊழியராக இருந்த மனம் இப்போது தனது எஜமானருக்கு துரோகம் இழைத்து ராஜர்களுடன் நட்பு கொள்கிறது. அவர்கள் ஒன்றாக புரிதல், புலன்கள் மற்றும் ஆன்மாவை கூட அடிமைப்படுத்துகிறார்கள். இவ்வாறு பிழையிலிருந்து திறந்து அறியாமையால் வளர்க்கப்படும் ஆசை மரம் எவ்வாறு புத்திசாலித்தனமான உயிரினங்களையும் கூட அழிக்க முடியும் என்பதை நாம் காண்கிறோம். இந்த துரோக சக்தியையும் அறியாமையில் அதன் வேர்களையும் அங்கீகரிப்பதன் மூலம் மட்டுமே ஒருவர் அதன் பிடியிலிருந்து தப்பித்து உண்மையான விடுதலையை காணலாம். ஒரு அமைதியான காட்டின் நடுவே பீஷ்மர் தனது பேரன் யுதிஷ்டிரனுடன் உட்கார்ந்து பண்டைய ஞானத்தை பகிர்ந்து கொண்டார். தீவில் பிறந்த ரிஷியின் போதனைகளை அவர் விவரிக்கத் தொடங்கியதும் மரியாதைக்குரிய முனிவரின் கண்கள் பிரகாசித்தன. அவரது வார்த்தைகள் பீஷ்மரின் சொந்த இதயத்தில் அறிவின் தீப்பேம்புகளை பற்றவை. கவனமாக கேளுங்கள் என் மகனே என்று பீஷ்மர் தனது குரலில் கூறினார். பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 அடிப்படை உருவங்களை பற்றியும் அவற்றுக்கு உயிர் கொடுக்கும் 50 பண்புகளை பற்றியும் பேசினார். பீஷ்மர் நிறுத்தி யுதிஷ்டிரனை இந்த வார்த்தைகளின் எடையை உறிஞ்ச அனுமதித்தார். அவர் ஒவ்வொரு உயிரினத்தின் பண்புகளையும் கணக்கிடத் தொடங்கியதும் அவரது குரல் மேலும் உயிர்ப்புடன் ஆழ்ந்தது. பூமி அசைவற்றது, இருப்பிலும் அது அனைத்து உயிரினங்களையும் உற்பத்தி செய்வதற்கும் பராமரிப்பதற்கும் சக்தியை கொண்டுள்ளது. அதன் வாசனை நுட்பமானது, ஆனால் எல்லா இடங்களிலிருந்தும் நறுமணங்களை உறிஞ்சும் திறன் ஒப்பிட முடியாதது. பீஷ்மரின் கைகள் பூமியின் சாரத்தை கற்பனை செய்வது போல் சைகை செய்தன. தண்ணீர் குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தாலும் கடினமான பொருட்களையும் கூட உருக்கக்கூடிய ஒரு எரியும் ஆர்வத்தையும் கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். அதன் பணப்புழக்கம் ஒரு அதிசயம் என்று பீஷ்மர் வியப்புடன் கூறினார். விருப்பப்படி இணைக்கப்படவோ அல்லது உருகவோ அதன் திறன் அதன் தழுவலுக்கு ஒரு சான்றாகும். மாற்றல் மற்றும் வாழ்க்கையின் உருவகமான நெருப்பு தவிர்க்க முடியாத கோபத்தால் எரிந்தது. அதன் பாதையிலுள்ள அனைவரையும் உட்கொண்டது. இருப்பினும் இது ஒரு மென்மையாக்கியாகவும் இருந்தது. இது குளிர்ந்த இதயங்களை வெப்பப்படுத்தும் திறன் கொண்டது. காற்று அந்த மாபெரும் புது சூடாகவோ அல்லது குளிராகவோ இல்லாத ஒரு தொடுதலுடன் நடனமாடினாலும் வலுவான கட்டமைப்புகளை கூட சிதைக்கக்கூடிய வலிமையையும் வேகத்தையும் கொண்டிருந்த பீஷ்மர் அறிவித்தார். இது வாழ்க்கையின் சுவாசம் மற்றும் இயக்கத்தின் சாராம்சம். நிலையற்ற விரிவான விண்வெளி, ஒளி மற்றும் அமைதி, விரிவாக்கம் மற்றும் சுருக்கத்திற்கு இருப்பிடமாக இருந்தது. அதன் பண்புகள் அற்புதமானவை போலவே மர்மமானவை. பீஷ்மர் தனது சொற்பொழிவை முடித்தவுடன் யுதிஷ்டிரரின் கண்கள் ஆச்சரியத்துடன் விரிந்தன. இந்த உருவங்கள் ஒவ்வொன்றும் 5 பண்புகளை கொண்டுள்ளன என்று எப்படி சொல்ல முடியும் என்று அவர் கேட்டார். பீஷ்மர் தெரிந்தே புன்னகைத்தார். என் மகனே,
புரிதல் என்பது பௌதீக உலகிற்கு அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். இது நாம் பார்க்கும் மற்றும் அனுபவிக்கும் அனைத்தையும் உள்ளடக்கியது. இருப்பினும் அது அவற்றை மீறுகிறது. புரிதல் 60 பண்புகளை கொண்டுள்ளது. கூறுகளின் 50 பண்புகள் மேலும் மனம் மற்றும் ஆன்மாவின் பண்புகள் பீஷ்மர் தொடர்ந்து விளக்கிய போது யுதிஷ்டிரரின் கண்கள் ஒரு புதிய புரிதலால் பிரகாசித்தன. இந்த அமைப்புகள் அனைத்து சீரழிவுக்கும் அப்பாற்பட்ட பிரம்மாவால் உருவாக்கப்பட்டவை என்று வேதங்கள் அறிவிக்கிறது. அவை நித்தியமானவை அல்ல, மாறாக அவரது எல்லையற்ற சக்தியின் வெளிப்பாடுகள். சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீச பீஷ்மரின் வார்த்தைகள் ஒரு மென்மையான மலையைப் போல யுதிஷ்டிரனின் இதயத்தில் நிலைத்தன. இளவரசர் அவரது பேச்சை கவனமாறு கேட்டார். சூரியன் போர்க்களத்தில் அஸ்தமித்து தாயில் சிதறி கிடந்த உயிரற்ற வடிவங்களின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசியது. பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் இந்த மரணக்கடலின் மத்தியில் நின்றார். அவரது கண்கள் எந்த அசைவுக்கான அறிகுறியையும் அடிவானத்தை ஆராய்ந்தன. இந்த பூமியின் பிரபுக்கள் துக்கத்தால் கனமான அவரது குரல் ஒரு காலத்தில் வலிமையுடனும் ஆட்சி செய்தவர்கள் இப்போது அமைதியாகவும் உள்ளனர். மனிதர்களிடையே ஒவ்வொருவரும் ஒரு மாபெரும் போரில் அவர்களின் வலிமையை பூமியில் வேறு யாரிடமும் ஒப்பிட முடியாதது. யுதிஷ்டிரர் பேசுகையில் மரியாதைக்குரிய பேரன் பீஷ்மர் கவனாக கேட்டார். அவரது கண்கள் கடந்த கால நாட்களின் நினைவுகளால் மேகமூட்டப்பட்டன. கிருத யுகத்தில் அவர் தனது குரலை மென்மையாகவும் இனிமையாகவும் தொடங்கினார். அங்கு அனுதமகன் என்ற மன்னர் இருந்தார். அவர் போரினால் பலவீனம் அடைந்தார். அவரது படைகள் ஒன்றுமே இல்லாமல் போயின. அவரது ராஜ்யம் சாம்பலாக மாறியது. பீஷ்மரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் மனதில் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த மன்னர் இப்போது விதியால் தாழ்ந்துவிட்டார். பீஷ்மர் தொடர்ந்தார். அனுகம்பரனின் மகன் கரி வேறு யாரையும் போல ஒரு போர்வீரன். நாராயணனைப் போலவே வலிமையானவர். அவர் வீரத்துடன் போராடினார். ஆனால் இறுதியில் போரில் தனது எதிரிகளிடம் வீழ்ந்தார். வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே துண்டிக்கப்பட்ட இந்த இளவரசரின் எண்ணத்தைக் கண்டு யுதிஷ்டிரர் துக்கமடைந்தார். மன்னன் அனுகம்பரன் தனது மகனின் இழப்பை தாங்க முடியாமல் துக்கத்தில் மூழ்கிவிட்டார். ஞானமுள்ள முனிவர் நாரதனை சந்திக்கும் வரை அவர் தொலைந்து தனியாக பூமியில் அலைந்து திரிந்தார். மன்னர் பரியின் மரணம் மற்றும் அவரது சொந்த வீழ்ச்சியின் கதையை விவரிக்கும் வகையில் நாரதரிடம் தனது இதயத்தை ஊற்றி யாதாரதற்கு கவனமாக கேட்டார். அவரது கண்கள் ஏக்கத்தால் நிரம்பியிருந்தன. நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன் என்று அவர் கூறினார். வாழ்க்கை மற்றும் மரணத்தின் தன்மையை புரிந்து கொள்ள இது உங்களுக்கு உதவும். எனவே அவர் பிரபஞ்சத்தின் படைப்பை பற்றி பேசத் தொடங்கினார். தன்னிறைவு பெற்ற பிரம்ம முடிவற்ற ஏராளமான உயிரினங்களை பெற்றெடுத்தார். நாரதர் பேசுகையில் யுதிஷ்டிரனின் மனம் நினைவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பிரபஞ்சம் உயிர்களால் நிரம்பி வழிவதையும் 3 உலகங்களும் உயிரினங்களால் நிரம்பி வழிவதையும் அவர் கண்டார். ஆனால் பேரழிவு ஏற்பட்டது. பிரம்மாவின் கோபம் கொதித்தது. அவரது உடலில் இருந்து ஒரு நெருப்பு வெளிப்பட்டது. அது அதன் வாதையிலுள்ள அனைத்தையும் வீங்கியது. சொர்க்கம், பூமி, வானம் மற்றும் அனைத்து உயிரினங்களும் எதுவும் காப்பாற்றப்படவில்லை. ஆயும் கூட அழிவின் மத்தியிலும் இரக்கம் இருந்தது. தெய்வீகமான மற்றும் மங்களகரமான ஸ்தானு பிரம்மாவின் பக்கத்திற்கு வந்தார். அவரது கோபத்தை தணிக்க முயன்றார். நீங்கள் என் கைகளில் வரங்களுக்கு தகுதியானவர் என்று பிரம்மா கூறினார். அவரது ஆற்றல் இன்னும் உக்கிரமடைகிறது. உங்கள் இதயத்தின் ஆசை என்ன, நான் அதை உங்களுக்கு வழங்குவேன். இவ்வாறு மரணம் மற்றும் அழிவுக்கு மத்தியில் யுதிஷ்டிரர் ஒரு ஒளியைக் கண்டார். ஒரு வானமண்டலத்தில் ஸ்தான அனைத்து படைக்கப்பட்ட உயிரினங்களின் இறைவன் மகாதேவனுக்கு முன் பிரபஞ்சத்தின் குடிமக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளுடன் நின்றார். ஆண்டவரே, அறிந்து கொள்ளுங்கள் என்று அவரது குரலில் இரக்கம் நிறைந்த சாணு கூறினார். எனது வேண்டுதல்கள் இந்த படைக்கப்பட்ட உயிரினங்களுக்காகவே உள்ளன. அவை உங்கள் ஆற்றலில் இருந்து பிறந்துள்ளன. மேலும் அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் மகாதேவனை வேண்டுதல் கண்களால் பார்த்தார். அவரது வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கின்றன. மகாதேவரின் பதில் அமைதியாகவும் அளவிடப்பட்டதாகவும் இருந்தது. நான் கோபப்படவில்லை. அவற்றின் அழிவை
நான் விரும்பவில்லை என்று அவர் கூறினார். உயிரினங்களின் இடையால் சுமை சுமந்த பூமி தெய்வம் அவற்றை அழிக்க என்னை வற்புறுத்தியுள்ளது. ஏனெனில் அவள் அவற்றின் எண்ணிக்கையின் கீழ் தண்ணீரில் மூழ்கியதாக தெரிகிறது. அவரது வார்த்தைகள் துக்கத்தின் குறிப்புடன் இருந்தன. ஸ்தானுவின் இதயம் அவரிடம் சென்றது. ஸ்தானுவின் குரலில் அவசரம் நிறைந்திருந்தது. தெய்வங்களின் ஆண்டவரே, கோபத்திற்கு வழிவிடாதீர்கள் என்று அவர் கெஞ்சினார். மனநிறைவு கொள்ளுங்கள், இந்த உயிரினங்கள் காப்பாற்றப்படட்டும். அனைத்து குளங்கள், அனைத்து புல் மற்றும் மூலிகைகள், அனைத்து அசையாத உயிரினங்கள் மற்றும் அனைத்து நடமாடும் உயிரினங்கள் அவை உங்கள் நெருப்பால் நுகரப்படுகின்றன. முழு பிரபஞ்சமும் வாழ்க்கையின் அவமதிப்புக்கு ஆளாகப் போகிறது. அவர் தனது கண்களை மகாதேவரின் மீது பூட்டி நிறுத்தினார். அவர் புரிந்து கொள்ள விரும்புவது போல் தெய்வங்களின் தேவன் ஸ்தானுவை ஒரு ஆழமான பார்வையுடன் பார்த்தார். ஒரு கணம் பிரபஞ்சத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்குவது போல் தோன்றியது. பின்னர் ஒரு மென்மையான தலையசைப்புடன் அவர் பேசினார். நான் அவற்றை அழிக்க மாட்டேன் என்று அவர் கூறினார். ஆனால் எனக்குள் உள்ள இந்த ஆற்றலை நான் எவ்வாறு நடுநிலையாக்க முடியும்? எனவே ஸ்தானுவின் வார்த்தைகள் மகாதேவனின் இதயத்தை எட்டின. இறக்கம் கேறத் தொடங்கியது. தெய்வீக திராமணரான மகாதேவர் தனது நெருப்பு சக்தியை அடக்கிய போது பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அனைத்து உயிரினங்களையும் எரித்து கொண்டிருந்த நெருப்பு அணைக்கப்பட்டு அதன் இடத்தில் ஒரு புதிய ஒழுங்கு உருவானது. பிறப்பும் மரணமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தன. காணப்படாத நூல் போல மகாதேவரின் உடலில் இருந்து கருப்பு மற்றும் சிவப்பு ஆடைகளை அணிந்த ஒரு பெண் எழுந்தாள். அவளுடைய கண்கள் இருண்ட திரவை போல இருந்தன. அவளுடைய உள்ளங்கைகளும் காதுகளும் தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டன. அவள் பிறந்தவரின் முன் நின்றாள். அவர் என்றென்றும் எதிரொலிக்கும் குரலில் அவளிடம் பேசினார். ஓம் மரணமே, பிரபஞ்சத்தின் இந்த உயிரினங்களை கொன்று விடுங்கள் என்று அவர் கூறினார். கோபத்தால் நிரம்பிய நான் உன்னை அழைத்தேன். அவற்றின் அழிவை கொண்டு வர தீர்மானித்தேன். ஆனால் மகாதேவரின் வார்த்தைகளை கேட்டபோது மரணதேவி துக்கத்தின் வேதனையை உணர்ந்தாள். அவள் முட்டாள்தனமான அல்லது கற்றறிந்த அனைத்து உயிரினங்களின் வாழ்க்கையையும் பிரதிபலித்தாள். அவளுடைய இதயம் அவர்களிடம் சென்றது. அவளுடைய கண்ணீர் விழ அனுமதிக்கவில்லை. அவள் அவற்றை இணைத்த உள்ளங்கைகளில் பிடித்து மகாதேவருடன் பேசினாள். நான் அவர்களை கொன்றுவிடுவேன் என்று அவள் சொன்னாள். ஆனால் நான் உன்னை வேண்டுகிறேன், ஆண்டவரே, கருணை காட்டுங்கள். பிரபஞ்சத்தின் பரந்த விரிவாக்கத்தில் பேரன் பிரமனுக்கும் அவரது மரணத்திற்கும் இடையே ஒரு ஆழமான உரையாடல் வெளிப்பட்டது. இந்த காட்சி மரண புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்தில் அமைக்கப்பட்டது. அங்கு இருப்பின் துணி தெய்வீக கைகளால் நெய்யப்பட்டது. ஏவோ வானத்தை போன்ற பெரிய கண்களை கொண்ட மரணம் தனது தந்தையின் முன் நின்றது. அவரது துக்கம் தற்காலிகமாக விருப்பத்தின் முயற்சியால் அடக்கப்பட்டது. அவள் மரியாதையுடன் கைகளை இமைத்தார். ஒரு மென்மையான தீப்பர் அதன் ஆதரவை நோக்கி வளைப்பது போல இரக்கத்துடன் நடுங்கும் குரலில் பேசினாள். ஓ மரியாதைக்குரிய தந்தையே, அவர் சொன்னாள், உன்னிடமிருந்து பிறந்த நான் எப்படி இவ்வளவு பயங்கரமான சாதனையை செய்ய முடியும்? உயிரினங்கள், அப்பாவி குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் வயதானவர்களை கொல்வது பற்றிய எண்ணம் என்னை அச்சத்தால் நிரப்புகிறது. நான் அநீதியான ஒன்றை செய்ய பயப்படுகிறேன். ராமலின் பதில் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தது. எளிமையான ஆனால் உறுதியானது. நீங்கள் அனைத்து உயிரினங்களையும் அழிக்க விரும்புகிறீர்கள். மரணம் என்று அவர் கூறினார். வெளியே சென்று உங்கள் கடமையை செய்யுங்கள். இந்த செயலின் ஒழுக்கத்தை பற்றியோ அல்லது வேறுவிதமாக பற்றியோ சிந்திக்க வேண்டாம். அது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் அது கட்டளையிடப்பட்டுள்ளது. மரணம் தனது தந்தையின் முன் நின்றது. அவரது கண்கள் அவை நோக்கி உயர்ந்தன. ஆனால் அவர் வாழ்க்கையிலிருந்து இழந்து விட்டதாக தோன்றியது. பிரமனின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. இருப்பினும் மரணம் அமைதியாக இருந்தது. பயம் மற்றும் சந்தேகத்தால் உறைந்திருந்தது. அவரது விருப்பமான பேரில் அவரது கட்டளையின் முடிவுக்காக காத்திருப்பது போல் அமைதியாக இருந்தார். அவரது பார்வை பிரபஞ்சத்தின் மீது விழுந்தது. மென்மையான புன்னகையுடன் அவர் படைப்பின் பரந்த பரப்பில் கண்களை வீசினார். பிரமனின் கோபம் தணிந்தபோது மரணம் அவரது பக்கத்திலிருந்து விலகி சென்றது என்று கூறப்படுகிறது. அவள் தேலுகா என்று அழைக்கப்படும் புனித இடத்திற்கு அலைந்து பிரிந்தாள். அங்கு அவள் 5 மற்றும் 10 பில்லியன் ஆண்டுகள் மிகவும் கடுமையான சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டாள். ஒரு அடிபணியாத தூண் போல ஒரு காலில் நின்றாள். இருப்பினும்
அவளுடைய முயற்சிகள் இருந்த போதிலும் பிரமனின் கட்டளையை நிறைவேற்ற அவளால் தன்னை கொண்டு வர முடியவில்லை. அவள் இன்னும் 20 பில்லியன் ஆண்டுகள் தவம் செய்தாள். மீண்டும் ஒரு காலில் நின்று 10,000 பில்லியன் ஆண்டுகள் காடுகளில் மானுடன் வாழ்ந்தால் பின்னர் மரணம் 8,000 ஆண்டுகள் மோல உறுதிமொழியை கடைப்பிடித்தது. தண்ணீரின் மேற்பரப்பில் தாமரை மலரை போல மிதந்தது. அடுத்ததாக அவர் கல்சிகி நதிக்கு சென்றார். அங்கு அவர் காற்றிலும் தண்ணீரிலும் தனியாக வாழ்ந்தார். கங்கைக்கு செல்லும்போது அவரது பயணம் தொடர்ந்தது. பின்னர் மேரு மலைகளுக்கு சென்றது. ஒரு மரத்துண்டு போல அசையாமல் நின்றது. இறுதியாக திறப்பு இம்மாவத்தின் உச்சியை அடைந்தது. அங்கு தெய்வங்கள் தங்கள் மாபெரும் தியாகத்தை செய்தன. அவர் இன்னும் 100 பில்லியன் ஆண்டுகள் அங்கேயே நின்றார். பிரமனை மகிழ்ப்பதை நோக்கமாக கொண்ட பக்தியின் செயலில் தனது கால்வேல்களில் தனது எடையேறி தாங்கினாள். அவள் மீண்டும் ஒருமுறை அவருக்கு முன் நின்றபோது, பிராமணன் பகலே, நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டான். மரணம் பதிலளித்தது, தந்தையே, உயிரினங்களை என்னால் துண்டிக்க முடியவில்லை. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். பரந்த மற்றும் நிச்சயமற்ற உலகத்தின் மத்தியில் பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரிடம் வழிகாட்டுதல்களை நாடினார். அந்த இளவரசலின் இதயம் நீதியின் அண்மை பற்றிய கேள்விகளால் நிரம்பியது. அது உண்மையில் என்ன? அது எங்கிருந்து வந்தது? அதை ஒருவர் எவ்வாறு அடைய முடியும்? நாணியும் மரியாதைக்குரியவருமான பீஷ்மர் யுதிஷ்டிரரின் கேள்விகளை கவனமாக கேட்டார். நல்ல பழக்க வழக்கங்கள், புனித ஸ்மிருதிகள் மற்றும் மதிப்பிற்குரிய வேதங்கள் ஆகியவை நீதியின் 3 முதன்மை ஆதாரங்கள் என்று அவர் விளக்கினார். இந்த பண்டைய நூல்கள் சரியான நடத்தைக்கான கொள்கைகளை கோடிட்டு காட்டி தனிநபர்களை நல்லொழுக்க பாதையை நோக்கி வழிநடத்துகின்றன. இருப்பினும் பீஷ்மர் தொடர்ந்தார், இந்த வேதங்களை வெறுமனே பின்பற்றுவதை விட நிதிக்கு அதிகம் உள்ளது. பண்டைய அறிஞர்கள் ஒரு செயலின் பின்னணியில் உள்ள நோக்கத்தை வீதியின் ஒரு முக்கியமான அம்சமாக அடையாளம் கண்டனர். ஒருவரின் செயல்களுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தையும் உந்துதலையும் புரிந்து கொள்வதன் மூலம் அவை சரியான நடத்தை கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றனவா என்பதை ஒருவர் தீர்மானிக்க முடியும். பீஷ்மர் பேசியது போல் அவர் பல உதாரணங்களை உருவாக்கினார். அதில் மிகவும் குறைபாடுள்ள நபர்கள் கூட தற்செயலாக நீதியான செயல்களில் தடுமாற முடியும் என்பதை விளக்குகிறார். உதாரணமாக, ஒரு திருடன் மற்றவர்களிடமிருந்து திருடலாம், ஆனால் பின்னர் தவறாக சம்பாதித்த லாபத்தை பயன்படுத்தி வெளிப்படையான நல்லொழுக்க செயல்களை செய்யலாம். இதேபோல் அராஜகத்தின் காலங்களில் தனிநபர்கள் கொள்ளை மற்றும் மோசடிகளை நாடக்கூடும். ஆனால் அவர்களின் சொந்த உரிமைகள் மீறப்படும் போது அவர்கள் திடீரென்று நீதிக்காக தீவிரவாதிகளாக மாறுகிறார்கள். சத்தியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பீஷ்மரின் வார்த்தைகள் ஞானத்தால் நிரம்பி வழிந்தன. உண்மையை பேசுவது மேன்மை வாய்ந்தது என்று அவர் அறிவித்தார். உண்மையை விட உயர்ந்தது எதுவுமில்லை. மிகவும் பாவமுள்ள மற்றும் கொடூரமான நபர்களும் கூட உண்மையை நிலைநிறுத்த சத்தியம் செய்வதன் மூலம் பொதுவான அடித்தளத்தை கண்டுபிடிக்க முடியும். தவறுகளை பின்தொடர்வதில் ஒன்றுபடுவார்கள். யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டபோது, செல்வம் மற்றும் அதிகாரத்தில் கவர்ச்சிக்கு அடிபணிய வேண்டாம் என்று பீஷ்மர் அவரை எச்சரித்தார். வலிமையானவர்களும் செல்வந்தர்களும் பெரும்பாலும் நீதியின் கொள்கைகளை பலவீனமாகவும் கருதினர். ஆனால் தங்கள் சொந்த அதிர்ஷ்டம் எதிர்மறையாக மாறியபோது இந்த இலக்கிய நிலையை கடைப்பிடிப்பதன் முக்கியத்துவத்தை அவர்கள் வந்தன. பீஷ்மரின் வார்த்தைகள் மனித இயல்பை பற்றிய ஆழமான புரிதலுடன் இருந்தன. தனிநபர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த குறைபாடுகளை காண தவறிவிட்டனர், ஆனால் மற்றவர்களில் உள்ளவற்றை உடனடியாக சுட்டிக்காட்டினர். பயம் அல்லது பதட்டத்தால் தடையின்றி தூய்மையான இதயத்தையும் மகிழ்ச்சியான மனநிலையையும் வளர்த்து கொள்ளுமாறு அவர் யுதிஷ்டிரரை அறிவுறுத்தினார். அவ்வாறு செய்வதன் மூலம் உண்மை, தன்னலமற்ற தன்மை மற்றும் இரக்கத்தின் கொள்கைகளால் வழிநடத்தப்படும். நிதியின் பாதையில் ஒருவர் நடக்க முடியும். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய போது பீஷ்மர் தனது சொற்பொழிவை முடித்தார். நீதியின் அறிகுறிகள் யுதிஷ்டிரருக்கு வெளிப்படுத்தப்பட்டன. இப்போது ஞானம், இரக்கம் மற்றும் சரியானதை செய்வதற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் வழிநடத்தப்படும் இந்த உன்னதமான பாதையில் நடப்பது அவரால் முடிந்தது. ராஜ்யத்தின் மீது
சூரியன் அஸ்தமிக்கையில் யுதிஷ்டிரரை சுற்றி கூடியிருந்த கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. இளவரசியின் கண்கள் அவரது வழிகாட்டியான பிஷ்வா மீது கவனமாக நிலைநிறுத்தப்பட்டன. ஏனெனில் அவர் ஒரு கேள்வியை முன்வைத்தார். அது அவரது மனதில் அதிக எடையை கொண்டிருந்தது. நீதி அல்லது கடமை நுட்பமான சிந்தனைகளை பொறுத்தது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று யுதிஷ்டிரா ஆர்வத்துடன் தனது குரலில் கூறினார். அது எண்ணற்ற செயல்களின் கட்டுப்பாடுகளால் நிரம்பியுள்ளது. அதன் அறிகுறிகளும் வேதங்களில் உள்ளன. அவர் நிறுத்தினார். அவரது புருவம் சிந்தனையில் உரிச்சப்பட்டது. ஆனால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒளி உள்ளது. எனக்குள் ஒரு தீப்பொறி உள்ளது. இது அனுமானத்தின் மூலம் சரி தவறு ஆகியவற்றை வேறுபடுத்த அனுமதிக்கிறது. பீஷ்ம கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு படிக்க முடியாதது. அவர் யுதிஷ்டிரரை தொடர தலையசைத்தார். யவர்சையின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. ஒவ்வொரு வாக்கியமும் கடைசியில் கட்டியெழுப்பப்பட்டது. நான் இன்று உங்களிடம் பல கேள்விகளை கேட்டுள்ளேன், ஆனால் ஒன்று பதிலளிக்கப்படாமல் உள்ளது. வேதனைகளை மட்டும் வாசிப்பதன் மூலம் துயரத்தில் பருவங்களை மதிக்கும் கடமையை எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? பீஷ்மர் முன்னோக்கி சாய்ந்து தனது கண்களை யுதிஷ்டிரனின் மீது பூட்டினார். நன்மையின் செயல்கள் நீ சொன்னாய் நீதியை உருவாக்குகின்றன என்று அவர் பதிலளித்தார். அவரது குரல் அளவிடப்பட்டது மற்றும் வேண்டுமென்றே இருந்தது. ஆனால் நன்மை என்றால் என்ன என்பதை நாம் எவ்வாறு வரையறுப்பது? இது ஒரு வட்ட வாகத்திற்கு வழிவகுக்காதா? அங்கு நமது சொந்த செயல்களை நியாயப்படுத்த நல்லதாக கருதப்படுபவர்களின் செயல்களை நம்பியிருக்க வேண்டும். மிக்மரின் வார்த்தைகளின் சிக்கலை புரிந்து கொண்ட யுதிஷ்டிரனின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. அவர் சிந்தனையுடன் தலையசைத்தார். அவரது மனம் அதன் தாக்கங்களுடன் ஓடுகிறது. அந்த இதழ்களில் மனிதர்களின் சக்திகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு யுகத்திற்கும் கடமைகள் வகுக்கப்பட்டுள்ளன என்று எனக்கு தோன்றுகிறது என்று அவர் இறுதியாக கூறினார். பீஷ்மர் புன்னகைத்தார். அவரது ஞானத்தின் ஆழத்தை பற்றி நிறைய பேசும் ஒரு சிறிய புதிரான புன்னகை. வேதங்களில் உள்ள அனைத்து அறிவிப்புகளும் எல்லா வயதினருக்கும் சமமாக பொருந்தாத போது வேதங்களில் அறிவிப்புகள் உண்மை என்று சொல்வது மக்களின் திருப்திக்காக ஈடுபடுத்தப்படும் ஒரு பிரபலமான பேச்சு வடிவம் மட்டுமே. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி சபையை ஒரு மென்மையான அந்தி ஒளியில் செலுத்திய போது யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. ஒவ்வொரு வாக்கியமும் கடைசி வாக்கியத்தின் மீது கட்டியெழுப்பப்பட்டது. ஸ்ருதிகளுக்கும் ஸ்மிருதிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளை பற்றி அவர் பேசினார். சில தீய நபர்கள் எவ்வாறு நீதியான செயல்களை என்றென்றும் நிறுத்த முடியும் என்பதை பற்றி அவர் பேசினார். சரி தவறு ஆகியவற்றுக்கு இடையிலான நுட்பமான சமநிலையை அவர் விவரித்த போது அவரது குரல் மேலும் அவசரமானது. கடமையின் போக்கு ஒரு கிரேசரின் விளிம்பை விட நுணுக்கமானது மற்றும் ஒரு மலையை காட்டிலும் அடர்த்தியானது என்று நம்பிக்கையுடன் அவரது கண்கள் மின்னின. அவர் அறிவித்தார். நீதி முதலில் தொலைதூர வானத்தில் காணப்படும் காதல் கட்டிடங்களின் வடிவத்தில் தோன்றுகிறது. ஆனால் அறிஞர்களால் ஆராயப்படும் போது அது மறைந்துவிடும் மற்றும் கண்ணுக்கு தெரியாததாகிவிடும். இரவு ஆழமடைவதால் யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் நீதியின் சிக்கல்களை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. மரங்கள் காற்றில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்த ஒரு காட்டின் நடுவில் நீதியை பின்தொடர்வதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பிராமணரான ஜிதாலி வாழ்ந்தார். அவர் மிகுந்த சிக்கன மனிதராக இருந்தார். அவரது தலையில் கட்டப்பட்ட பூட்டுகள் மற்றும் அவரது உடல் அசுத்தம் மற்றும் களிமண்ணால் பூசப்பட்டது. பல ஆண்டுகளாக அவர் கடலின் அருகே அமர்ந்திருந்தார். மிகவும் கடுமையான தவத்தை பயிற்சி செய்தார். ஏராளமான சபதங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை கடைபிடித்தார். கடுமையான விதிகளின்படி தனது உணவை ஒழுங்குபடுத்தினார். அவர் அமைதியாக உட்கார்ந்து தியானத்தில் பயந்து போனபோது ஜெதலி தமக்குள் ஒரு பெருமித உணர்வை உணர்ந்தார். நடமாடும் மற்றும் அசையாத உயிரினங்களின் இந்த உலகில் எனக்கு சமமானவர் யாரும் இல்லை என்று அவர் தனக்குத்தானே நினைத்து கொண்டார். நிழல்களில் பதுங்கியிருந்த ராட்சசர்களுக்கு தெரியாமல் ஒரு ஜோடி பிசாச்சர்கள் அவரது பெருமைகளை கேட்டனர். அவர்கள் தங்களுக்குள் சிரிசுத்தனர். துளதாரா என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் தனது ஞானத்திற்கு புகழ் பெற்றவர். வாங்குவதிலும் விற்பதிலும் ஈடுபட்டுள்ளார். அவரும்
அத்தகைய வார்த்தைகளை சொல்ல தகுதியற்றவர். பிசாச்சர்களின் வார்த்தைகள் கெஜாலியின் பெருமையை தூண்டின. அவர் இந்த தொலதாராவை சந்திப்பதாக சபதம் செய்தார். மனிதநேயமற்ற மனிதர்கள் அவரை கடலில் இருந்து உயர்த்தி ஒரு குறிப்பிட்ட பாதையை பின்பற்றுமாறு கட்டளையிட்டனர். கனத்த இதயத்துடன் கெஜாலி தனது பயணத்தை தொடங்கினார். இறுதியில் வாரணாசி நகரத்தை அடைந்தார். அவர் தெருக்களில் அலைந்து திரிந்தபோது பல்வேறு பொருட்களை வாங்குவதிலும் விற்பனை செய்வதிலும் ஈடுபட்டிருந்த கடைக்காரரான துலதாராவை கெஜாலி கண்டார். பிராமணர் மரியாதையுடன் அவரை அணுகினார். துலதாரா அவரை அன்புடன் வரவேற்றார். விருந்தினருக்கு சரியான மரியாதையுடன் வணக்கம் செலுத்தினார். துலதாரா ஜாஜலியின் உண்மையான நோக்கங்களை அறிந்திருப்பதைப் போல புன்னகைத்தார். ஓ பிராமணனே, அவர் கூறினார், நீ என்னிடம் ஏன் வந்தாய் என்று எனக்கு தெரியும். கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்வேன். நீங்கள் கடலின் அருகே வாழ்ந்திருக்கிறீர்கள், தவம் செய்து சபதங்களை கடைபிடித்தீர்கள். ஆனால் உங்கள் இதயத்தை பற்றி என பெருமை ஊடுருவ விடவில்லையா? துலதாராவின் வார்த்தைகளால் கெஜாலி அதிர்ச்சி அடைந்தார். பறவைகள் மத்தியில் வாழ்ந்த தனது கதையையும் அவர்கள் எப்படி அவரது தலையில் கூடு கட்டி தங்கள் குட்டிகளை வளர்த்தார்கள் என்பதையும் பெற்றோர் அவரை விட்டு வெளியேறிய பிறகும் கூட அவர் எப்படி பல நாட்கள் அசையாமல் நின்றார் என்பதையும் அவர் விவரித்தார். துலதா யவனமாக கேட்டான். அவரது கண்ணில் ஒரு அறிவார்ந்த ஒளி பாருங்கள் கெஜாலி என்று அவர் கூறினார். உங்கள் செயல்கள் தன்னலமற்ற தன்மையால் செய்யப்படவில்லை, ஆனால் பெருமையால் செய்யப்படுகின்றன. நீங்கள் துறவி வெற்றியை அடைந்ததாக நினைத்தீர்கள். அதனால்தான் வானத்தில் உள்ள குரல் உங்களை கண்டித்தது. துலதாராவின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்ததால் கெஜாலியின் முகம் வீர்ந்தது. அவர் தனது சொந்த அகங்காரத்தால் கண்மூடித்தனமாக இருந்தார். மேலும் இந்த புத்திசாலித்தனமான கடைக்காரரை சந்தித்ததன் மூலமே அவர் நீதியின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளத் தொடங்கினார். துலதாரா மீண்டும் புன்னரைத்தார். அவரது கண்கள் இரக்கத்தால் நிரம்பின. வாருங்கள் என்று அவர் கூறினார். நாம் ஒன்றாக நடக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மரியாதைக்குரிய முனிவரான பிஷ்மரின் முன்னிலையில் பிறப்பால் ஒரு வைசியரான துலதாரா புகழ்பெற்ற துறவியான கெஜாலி முன் நின்றார். துலதாரா தனது அறநெறி பற்றிய ஆழமான புரிதலை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கியதால் காற்று எதிர்பார்ப்புடன் அடர்த்தியாக இருந்தது. அஹிம்சா என்பது ஒரு கருத்து மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறை. அனைத்து உயிரினங்களையும் உலகளாவிய நட்புடனும் நன்மையுடனும் பிணைக்கும் வித்திய உண்மை இது என்று அவர் கூறினார். ஒவ்வொரு வார்த்தையுடனும் துலதாராவின் கண்கள் அவரது சொந்த பாதையை விவரிக்கும் போது நம்பிக்கையுடன் பிரகாசிக்கின்றன. நான் வெறுமனே வாழ்கிறேன். மற்றவர்களால் சேகரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துகிறேன். ஏமாற்றாமல் வணிகர்களிடமிருந்து பொருட்களை வாங்குகிறேன். அவற்றை நேர்மையாக விற்கிறேன். துலதாரா சிறிது நேரம் நின்று சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து தொடர்வதற்கு முன்பு, அஹிம்சத்தில் உண்மையான பின்பற்றுபவர் அனைத்து உயிரினங்களையும் கருணை சிந்தனை சொல் மற்றும் செயலில் நடத்துபவர். அவர் ஒருபோதும் சண்டையிடுவதில்லை அல்லது மற்றொருவருக்கு தீங்கு விளைவிக்க விரும்புவதில்லை. அவரது இதயம் ஆசையால் பாதிக்கப்படாமல் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறது. அவர் பேசும்போது அவரது குரல் கரைக்கு எதிராக அலைகளின் மென்மையான தட்டுதல் போன்ற ஒரு இனிமையான குணத்தை எடுத்தது. கெஜாலி துலதாராவின் வார்த்தைகளின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் கவனமாக கேட்டான். அவரது மனம் துலதாராவின் வார்த்தைகளின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் உள்வாங்கியது. ஆனால் நீங்கள் இந்த நிலையை எவ்வாறு அடைகிறீர்கள் என்று அவர் கேட்டார். அவரது ஆர்வத்தை தெளிவுபடுத்தினார். துலதாரா புன்னரித்தார். அவரது கண்கள் ஞானத்தால் மின்னின. வேதங்களுக்கு ஏற்ப வாழ்ந்த புத்திசாலித்தனமான மற்றும் தரக்கமுள்ள மனிதர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இது மயக்கமடைந்த இதயத்துக்கு ஒரு பாதை அல்ல, ஆனால் தங்கள் புலன்களை அடக்கி அறிவால் வழிநடத்தப்படுபவர்களுக்கு. சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியதும் காட்சியின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய துலதாராவின் வார்த்தைகள் அவசர உணர்வை தூண்டின. அஹிம்சத்தை கடைபிடிப்பது ஒரு கடமை மட்டுமல்ல, பிரம்மாவை அடைவதற்கான ஒரு வழிமுறையாகும். இது பயத்தை கடந்து அச்சமின்மையை அடைவதற்கான திறவுகோலாகும். அவர் இடைநிறுத்தப்பட்டு கெஜாலியை அசைக்க முடியாத பார்வையுடன் ஆய்வு செய்தார்.
துறவியே, இந்த பாதை செழிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் இறுதியில் விடுதலைக்கும் வழிவகுக்கிறது என்று நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன். நாளை காற்றில் அமைதியில் துலதாராவின் வார்த்தைகள் ஒரு ஆசீர்வாதத்தைப் போல தொங்கிக் கொண்டிருந்தன. அகிம்சையின் பயணத்தை தொடங்குமாறு கேட்கும் அனைவரையும் அழைத்தன. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கியதும் எலிலி தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். அவரது கண்கள் புதிய புரிதலுடன் பிரகாசிக்கின்றன. இந்த இரு தேடுபவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இருவருக்கும் பிரகாசமாக எரியும் ஒரு சுடர் பற்றி எரிந்தது. அகிம்சையின் இறுதி இலக்கை நோக்கி அவர்களை வழிநடத்தியது. அனைத்து உயிரினங்களும் ஒருவரின் சொந்த சுயமாக கருதப்படும் ஒரு பரபரப்பான சந்தையில் பக்தியுள்ள பிராமணரான திஜாரி புத்திசாலி மற்றும் கற்றறிந்த வர்த்தகரான துலதாராவுடன் நேருக்கு நேர் நின்றார். துலதாரா தனது போதனைகளின் மூலம் நாத்திகத்தை ஊக்குவிப்பதாக ஏதாளி குற்றம் சாட்டியரால் காற்று பதட்டத்தால் அடர்த்தியாக இருந்தது. உங்கள் கடமை அனைத்து உயிரினங்களுக்கும் எதிராக சொர்க்கத்தின் கதவை மூடுகிறது என்று இஜாலி அறிவித்தார். மேலும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. விவசாயத்திலிருந்து உணவு வருகிறது. அந்த உணவு உங்களுக்கு கூட வாழ்வாதாரத்தை வழங்குகிறது. ஆனால் உங்கள் கோட்பாடுகள் தியாகங்களின் முக்கியத்துவத்தையும் வாழ்க்கையை நிலைநிறுத்துவதில் அவை வகிக்கும் பங்கையும் நிராகரிப்பதாக தெரிகிறது. துலதாரா கவனமாக கேட்டார். நிஜாலியின் வார்த்தைகளை சிந்திக்கும் போது அவரது கண்கள் குறுகின. அவர் பேசத் தொடங்கினார். அவரது குரல் அளவிடப்பட்டு அமைதியாக இருந்தது. வாழ்வாதாரத்தின் நோக்கத்தை நான் இப்போது விளக்குகிறேன் என்று துலதாரா கூறினார். நான் ஒரு நாத்திகன் அல்ல, தியாகங்களையும் குற்றம் சாட்டவில்லை. இருப்பினும் தியாகத்தை பற்றிய உண்மையான புரிதல் உண்மையில் அரிதானது என்று நான் சொல்ல வேண்டும். பிராமணர்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட கடமைகளை கைவிட்டு அதற்கு பதிலாக கித்திரியர்களுக்கான தியாகங்களை செய்கிறார்கள். துலதாராவின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. துலதாராவின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை உணர்ந்ததால் இஜாலியின் கண்கள் விரிந்தன. விசுவாசம் உள்ளவர்கள், பேராசை கொண்டவர்கள் மற்றும் செல்வத்தை விரும்புபவர்கள் பல வகையான தியாகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர். பொய்யான விஷயங்களை பிரகடனப்படுத்துகிறார்கள், ஆனால் உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள். இதன் விளைவாக திட்டு மற்றும் தீய செயல்கள் முளைக்கின்றன என்று துலதாரா தொடர்ந்தார். துலதாரா இடைநிறுத்தப்பட்டு அவரது பார்வை இஜாரியின் பாதுகாப்புகளை துளைத்தது. நீதியான வழிமுறைகளால் தரப்பட்ட தியாகம் மட்டுமே கடவுள்களை திருப்திப்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். தெய்வங்களின் வழிபாடு சபதம் நெருப்பில் செலுத்தப்படும். வணக்கங்கள் வேதங்களின் பாராயணம் அல்லது உச்சரிப்பு மற்றும் ஆவரங்கள் மற்றும் மூலிகைகள் மூலம் நிறைவேற்றப்படலாம் என்பதற்கான ஏராளமான அறிகுறிகள் வேதங்களில் உள்ள துலதாரா பேசும்போது டிஜாலியின் வெளிப்பாடு மென்மையடைந்தது. துலதாராவின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை அவர் காணத் தொடங்கினார். தியாகத்தின் உண்மையான அர்த்தம் செல்வத்தை சேகரிப்பது அல்லது தனிப்பட்ட ஆதாயத்தை தேடுவது அல்ல என்று துலதாரா கூறினார். இது தூய்மையான இதயத்துடன் ஆசைகளுடன் பிணைக்கப்படாமல் கடமைகளை செய்வது பற்றியது. தியாகங்களிலிருந்து சந்ததிகள் வானத்திலிருந்து தீவான நீரைப் போல பிறக்கின்றன என்று வேதங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. துலதாராவின் வார்த்தைகள் இஜாலியின் மனதில் ஒரு தெளிவான உருவத்தை வரைந்தன. முந்தைய நாட்களின் தியாகங்களில் நேர்மையாக அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர்கள் தங்கள் அனைத்து விருப்பங்களையும் அதிலிருந்து பெறுவார்கள் என்று துலதாரா கூறினார். இளம்புழவு இல்லாமல் பயிர்களை விளைவித்தது. முனிவர்கள் ஆசிர்வாதித்ததால் மூலிகைகள் மற்றும் தாவரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. துலதாராவின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை உணர்ந்ததால் இஜாலியின் கண்கள் விரிந்தன. முற்கால மனிதர்கள் பழங்களின் ஆசையால் ஒருபோதும் தியாகம் செய்யவில்லை. அந்த பழங்களை அனுபவிக்க தங்களை அழைத்ததாக அவர்கள் கருதவில்லை என்று துலதாரா கூறினார். எப்படியாவது தியாகங்களை செய்பவர்கள் அவற்றில் செயல்திறனை சந்தேகிக்கிறார்கள். அவர்களின் அடுத்த வாழ்க்கையில் நேர்மையற்றவர்களாக பிறக்கிறார்கள். ஒரு அமைதியான மற்றும் அழகிய நிலப்பரப்பில் துலதாரா மிகுந்த ஞானம் கொண்ட பிராமணரான எதிரிக்கு முன்னால் நின்றார். ஒரு மென்மையான புன்னகையுடன் துலதாரா தனது சொந்த கண்களால் உண்மையை பார்க்க எஜலியை அழைத்தார். நீங்களே பாருங்கள் என்று அவர் கூறினார். இந்த பறவைகளில் நான் பேசிய இந்த கடமையின் பாதையை யார் ஏற்றுக்கொண்டார்கள்? அவர்கள் வேலோக்கி பார்க்கும்போது
ஜாதிலியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிவடைந்தன. வானத்தில் பல பறவைகள் பட்டமிடுவதை கண்டது செய்ய அவருக்கு தெரிந்தவை. மற்றவை அறிமுகமில்லாதவை. அவற்றில் சேகுகளும் கால்களும் சுருங்கி தங்கள் கூடுகளுக்குள் நுழைய தயாராக இருந்த பறவைகளின் கூட்டத்தை துளதாரா சுட்டிக்காட்டினார். அவர்களை அடைக்கவும் என்று துளதாரா கூறினார். அவரது குரல் பாசத்தால் நிரம்பியது. பறவைகள் அவரது அழைப்புகளுக்கு பதிலளிப்பதை பார்த்து ஜாதலியின் கண்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் தந்தையாக அவரை தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். துளதாரா தயக்கமின்றி, நீங்கள் உண்மையில் அவர்களின் தந்தை எதிரிபிஷ்மார் கதையை தொடர்ந்தார். அந்த பறவைகள் இதாலியால் வரவழைக்கப்பட்டு எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு மதத்தின் கொள்கைகளின்படி பதிலளித்தன என்று கூறினார். துளதாரா மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் செய்யப்படும் அனைத்து செயல்களும் இந்த வாழ்க்கையும் அடுத்த வாழ்க்கையிலும் நன்மை பயக்கும் என்று விளக்கினார். மற்றவர்களுக்கு காயம் ஏற்படுத்தும் செயல்கள் நம்பிக்கையை அழிக்கின்றன என்றும், நம்பிக்கை இழக்கப்படும் போது அது அழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். துளதாரா பின்னர் பிரமாவுடன் தொடர்புடைய விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். அவர் சூரியனின் மாறல் பாதுகாவலர் மற்றும் நல்ல பிறப்பை கொடுப்பவர் என்று கூறினார். வேத பாராயணங்கள் மற்றும் தியானத்தால் பிறந்த தகுதியை விட விசுவாசம் சிறந்தது என்று அவர் வலியுறுத்தினார். பேச்சு குறைபாட்டால் தீங்கு விளைவிக்கும் ஒரு செயல் விசுவாசத்தால் காப்பாற்றப்படுகிறது என்று அவர் கூறினார். மனக்குறைபாட்டால் தீங்கு விளைவிக்கும் ஒரு செயல் விசுவாசத்தால் காப்பாற்றப்படுகிறது. ஆனால் ஒரு செயலுக்கு விசுவாசம் இல்லாத போது பெற்றாலோ மனாலோ அதை காப்பாற்ற முடியாது. விசுவா தொடர்ந்தார். கடவுள்களுக்கு செலுத்தும் காணிக்கைகள் குறித்து அவர்கள் அளித்த தீர்ப்பில் தவறு இருப்பதாக இறைவன் ஒரு முறை தெய்வங்களின் குழுவிடம் கூறியதாக கூறினார். தாராள மனப்பான்மை கொண்ட ஒரு நபரின் உளவு விசுவாசத்தால் புனிதப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் விசுவாசமின்மை காரணமாக விசுவாசம் இல்லாத ஒருவரின் உணவு இழக்கப்படுகிறது என்று இறைவன் விளக்கினார். உலகில் ஒரே ஒரு நபர் விசுவாசம் இல்லாத தெய்வங்களுக்கு செலுத்த தகுதியற்ற துளதாராவின் வார்த்தைகள் திதாலியின் ஆன்மாவுக்கு ஒரு தைலம் போல இருந்தன. விசுவாசம் என்பது பாவங்களை சுத்திகரிப்பதாகும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதன் மூலம் பாம்பு அதன் தோலை உதிர்த்ததைப் போல அவர்களின் அனைத்து மீறல்களையும் ஒருவர் நிராகரிக்க முடியும். விசுவாசத்துடன் விலகிய மதம் அனைத்து புனிதமான விஷயங்களையும் விட உயர்ந்தது. நடத்தையின் அனைத்து தவறுகளிலிருந்தும் விலகி விசுவாசத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர் புனிதப்படுத்தப்பட்டார். ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கை உள்ளது, ஆனால் அது 3 வகைகளில் உள்ளது. சபா, ராஜாக்கள் மற்றும் தமது ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. ஒருவருக்கு இருந்த நம்பிக்கையின்படி அதற்கேற்ப அவர்கள் பெயரிடப்பட்டனர். நற்குணம் மற்றும் நற்குணத்துடன் கூடிய நபர்கள் என்று கூறி பீஸ்வர முடித்தார். ஞானி பீஸ்வர் முன்னிலையில் அரசர் விசாட்டானா அனைத்து உயிரினங்களின் மீதும் தனது இரக்கத்திலிருந்து பிறந்த ஒரு பண்டைய கதையை பகிர்ந்து கொண்டார். அது ராஜ்யத்தில் வேறு எந்த நாளையும் போலவே இருந்தது. தியாகம் மற்றும் மரணத்தின் வாசனையால் காற்று அடர்த்தியாக இருந்தது. ஒரு காளை தரையில் கிடந்தது. அதன் உடல் கொடூரமான கயிறலால் கிழிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அருகிலுள்ள கண் வேதனையுடன் கதறி அழுதது. பிராமணர்கள் சுற்றி வருவதை மன்னர் பார்த்தார். அவர்களின் முகங்கள் கவனத்தில் ஊர்க்கப்பட்டன. அவர்கள் சடங்குகளில் உதவுகிறார்கள். இந்த முட்டாள்தனமான படுகொலைக்கு அவர் சாட்சியாக இருந்தபோது விசாட்டானா மன்னரின் இதயம் துக்கத்தால் பெருகியது. அவரது குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. உலகில் உள்ள அனைத்து நாய்களுக்கும் செழிப்பு என்று அவர் கிசுகிசுத்தார். அவரது வார்த்தைகள் உதவியற்ற விலங்குகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். மன்னரின் கண்கள் பிராமணர்கள் மீது பூட்டப்பட்டன. அவரின் முகங்கள் இப்போது அமைதியற்ற உற்சாகத்துடன் ஒளிரும். அவர் அவர்களுக்கு எதிராக பேசினார். இரக்கம் மற்றும் புத்திசாலித்தனத்தின் வரம்புகளை மீறியவர்களால் மட்டுமே அப்பாவி உயிரினங்களின் படுகொலையை நியாயப்படுத்த முடியும் என்று கூறினார். மன்னர் தொடர்ந்தார். தியாகங்கள் மற்றும் சடங்குகள் மூலம் புகழ் பெற விரும்புவோர் தங்கள் சொந்த ஆசைகளால் கண்மூடித்தனமாக உள்ளனர். அவரது வார்த்தைகள் அவரது கேட்போரின் இதயங்களை ஆழமாக வெட்டுகின்றன. ஏனெனில் அவர் சத்தியத்தின் இடத்திலிருந்து பேசுகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஏனெனில் இந்த குழப்பத்தின் மத்தியில் மன்னர் விசாஜானா உறுதியாக நின்று நீதிமானான மனுவின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்டார். அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிப்பது அனைத்து கடமைகளிலும் மிக உயர்ந்தது
என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். பிஸ்வார் ராஜாவின் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்டபோது எதிர்கால பாதை ஆபத்தும் நிச்சயமற்ற தன்மையும் நிறைந்ததாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மன்னர் துறவற வாழ்க்கையை பற்றி பேசினார். அங்கு ஒருவர் உள்நாட்டு தன்மையை கைவிட்டு இயற்கையுடன் இணக்கம்